அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அதாவது அவ்வளோ பெரிய சூரியனை ஏசப்பா வான்னு சொன்னா வரணும், போன்னு சொன்னா போகணும். அந்த சூரியனுக்கே இவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் உனக்கு ஃப்ரீ வில்லை கொடுத்துருக்கிறாரு. அதாவது உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாங்கிற ஃப்ரீ வில்லை கொடுத்துருக்கிறாரு. அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? அவர் சித்தத்தை செய்ய நீ யூஸ் பண்ணுறியா? இந்த வசனம் சொல்லுது பூமியின் குடிகளையும் அவர் நடத்துகிறார். அதாவது அவர் சித்தத்தை நீ செய்யும் போது தான் அவர் உன்னை நடத்துகிறாரு. இல்லை அப்படின்னா அவர் உன்னை நடத்தலை அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாரு, நீ ஒரு கம்பெனியில் இருக்கிற அப்படின்னா அந்த கம்பெனிலே ஹையஸ்ட் அத்தாரிட்டி உன்னை கைட் பண்ணார் அப்படின்னா உன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பாவோடைய கைடன்ஸை இன்னைக்கு நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற. உன் வாழ்க்கையில் நீ ஏசப்பாவோட சித்தத்தின்படி நடக்கிறியா, இல்லை அந்த பாவம் என்ன சொல்லுதோ அந்த சத்தத்தை கேட்டு நடக்கிறியா? அப்படி நடந்தா இன்னைக்கே மனம் திரும்புங்க ஏசப்பாவோட சித்தத்துக்கு. அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த நாள்லையும் யார் யார் உங்கள் சித்தம் தெரியாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் சித்தத்தின்படி பாவத்தை விட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை